ரொம்ப சிம்பிளான, ரிச்சான சிக்கன் கிரேவி எப்படி செய்றதுன்றத, இந்த வீடியோல நான் உங்களுக்கு செஞ்சு காட்டப் போறேன். அதுக்காக சிக்கன்ல ஸ்கின் அவுட் பண்ணிட்டு, மீடியம் சைஸ்ல 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இத நல்லா வாஷ் பண்ணி, கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இத ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். இப்ப சேர்த்துட்டு, இதோட மசாலாக்கள சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 300 எம்எல் தயிரும் சேர்த்துக்கிறேன். தயிர் நல்லா சேர்த்துட்டு, நல்லா இந்த சிக்கன்ல பெரட்டி குடுக்குறேன். இந்த தயிர் தான் இதுக்கு கிரேவி குடுக்குறதே. அதனால இந்த சிக்கன்ல நல்லா படுறா மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தயிர் தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 300 எம்எல் தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இத நல்லா கிளறிட்டு காட்டுறேன். பாருங்க. கிளறியாச்சு. இதுல உப்பு, காரம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்போ இத வேற ஒரு பவுல்ல நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இது 1 ஹவர் இதுலயே ஊறட்டும். நீங்க ஃப்ரிட்ஜ்லயே வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இந்த கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சூடானதுமே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை இதோட சேர்த்து பொரிஞ்சதும், நல்லா பெரிய வெங்காயமா 3 வெங்காயத்த கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதோடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இத நல்லா வதக்கி குடுக்குறேன். பாருங்க இந்த வெங்காயம் நல்லா புஸ்ஸுன்னு நெறைய தெரியுது. இது நல்லா வதக்குனா கொஞ்சமா சுருங்கிடும். இது கருகக்கூடாது. அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து சுருங்குற அளவுக்கு இத நல்லா வதக்கி குடுக்குறேன். இந்த கிரேவிக்கு வெங்காயம் நம்ம அதிகமா போட்டா நல்லாருக்கும். அதுக்காக தான் பெரிய சைஸா நான் போட சொல்றேன். இப்போ இது வதங்குனதும், 1 பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக இதுல நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதுலயே சேர்த்துக்கிறேன். இது நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு இத நல்லா வதக்கி குடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான காரத்துக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. அத சேர்த்துட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு. இதையும் சேர்த்துட்டு, கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து இத நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா? சிக்கன் மசாலாவ போட்டு, அந்த சிக்கன இந்த கடாயிலேயே நான் போட்டுக்கிறேன். இத போட்டு, அந்த மசாலாவோட இத நல்லா கிளறி குடுத்துக்கிறேன். இத ஹை ஃப்ளேம்ல வச்சு நீங்க கிளறும்போது, ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறி குடுங்க. நல்லா கிளறி குடுத்துட்டு, கொஞ்சமா கொத்தமல்லிய தூவி, லிட்டு போட்டு அப்படியே சிம்ல வச்சுருங்க. இது கொஞ்சம் வேகுற மாரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திரும்பவும் இன்னொரு முறை ஒரு கிளறி குடுங்க. இதுல நம்ம தயிர் சேர்த்திருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இத 2, 3 தடவ இத நல்லா கிளறி குடுக்குறது நல்லது. இப்ப இந்த மசாலாவோட தண்ணி வந்து விடும். அது வரைக்குமும் நம்ம இந்த லிட்ட போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். இப்ப மீடியம் ஃப்ளேம்லயே இருந்து அந்த தண்ணி நல்லா வத்தணும். வத்திட்டு அதுல இருக்கிற எண்ணெய் வெளிய வந்தா தான் இது நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்குள்ள இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இதுல நம்ம தக்காளிலாம் எதுவுமே நம்ம சேர்க்கல. இந்த கிரேவி இருக்கு. சப்பாத்திலாம் இருந்தாலே சூப்பரா இருக்கும். அதுலயும் ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டோம்னா, இன்னும் சூப்பரா இருக்கும். சாதம் இறங்குறதே தெரியாது. இப்போ இத 2, 3 டைம் நான் இந்த லிட்ட ஓப்பன் பண்ணிட்டு, கலறி குடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ சிம்ல வச்சு, இத நல்லா கலறி குடுத்ததும், பாருங்க உங்களுக்கே தெரியும். நல்லா திக்கா இருந்தது. கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி. திரும்பவும் லிட்ட போட்டு மூடிட்டு, இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வச்சா போதும். இப்போ இந்த டைம்ல பாருங்க நல்லா வெந்துருச்சு. கிரேவியா வந்துருச்சு. அப்படியே லிட்ட போட்டு மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சுட சுட ரசம் சாதத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.